அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி தான் செய்ய போறோம். இயற்கை உடம்பு ரீதியா நம்மளுக்கு பயம் கொடுத்துட்டே இருக்குது. அதனால நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டை ஹெல்த்தியா மாத்தி நம்ம சாப்பிட கத்துக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவுல ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி டெய்லியும் பார்த்துக்கணும். அதனால நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் ஹெல்த்தியா மாத்தி சாப்பிட கத்துக்கணும். நம்ம டெய்லி இட்லி தோசை சாப்பிடுவோம், அதுக்கு பொடி செஞ்சு சாப்பிடுவோம். அதை ஹெல்த்தியா எப்படி செஞ்சு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதிக சத்து இருக்கக்கூடிய சியா சீடு, ஃபிளக்ஸ் சீடை வச்சு தான் இந்த இட்லி பொடி செய்ய போறோம். அதுக்கு 100 கிராம் ஃபிளக்ஸ் சீடு எடுத்துக்கோங்க, சியா சீடு 100 கிராம், பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். சாதா வரமிளகாய் கூட நீங்க எடுத்துக்கலாம். காஷ்மீர் மிளகால காரம் கம்மியா இருக்கும், அதனால நான் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணாலும் மிளகும் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாதா காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். உடச்சக்கல்லையே நான் லைட்டாக வறுக்க போகிறேன், வறுக்காமல் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சியா சீடை வறுக்க போகிறோம். அது எந்த பதத்துக்கு வறுக்கணும்னா கொஞ்சம் வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதையும் நீங்கள் ஆற வச்சுருங்க. சியா சீட்லையும் ஃப்ளக்ஸ் சீட்லையும் அதிகமான சத்து நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை ஊற வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். டயட் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். இது குழந்தைங்க கொடுக்கறதுனால நான் உடச்சக்கல்லையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உடச்சக்கடை ஆட் பண்ணலனும் வெறும் சியா சீடையும் ஃப்ளக்ஸ் சீடை வச்சு கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் சீடு வறுக்க போகிறோம். அதுவும் நல்லா பொரியணும். அந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் சீடையும் வறுக்கணும். ஃப்ளக்ஸ் சீடு வறுக்கும் போது கடுகு மாதிரி வெடிக்கும், அதனால் மேலே தெரிக்கும். அதனால் சிம்மில் வச்சே நீங்கள் வறுத்துக்கோங்க. இட்லி பொடி ரெகுலராக கடலைப்பருப்பில் தான் செய்வாங்க. அது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்டை நம்ம வச்சு செய்யும் போது நம்ம தெரியாமையே நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு உள்ளே போகும். இப்போ அவேர்னஸ்னால இட்லி பொடியே டிஃப்ரெண்ட்டாக கடையில் விற்கிறாங்க. பூண்டு இட்லி பொடி, கருப்புளுந்து இட்லி பொடி, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் சீடும் சியா சீடும் வச்சு இந்த இட்லி பொடி செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. ப்ளஸ் நம்ம சாப்பிடும் போது ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு சாப்பிட்றன்ற ஃபீலிங் நம்மளுக்கு வரும். கூடவே மிளகு, மிளகாய், தேவைக்கேற்ப கல்லுப்பு, நான் எல்லாமே 100 கிராம் எடுத்ததுனால 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த சீடு கூடயே ஆற வச்சுருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராகவும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக கொரகொரன்னு இருக்கிற மாதிரியும் அரைச்சிக்கலாம். சில பேருக்கு பவுடராக அரைச்சாதான் இட்லி பொடி பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு கொரன்னு இருந்தால் இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் ஃபைன் பவுடராக அரைக்க மாட்டோம். கொஞ்சம் லைட்டாக அரைக்காத மாதிரி இருக்கும் போது நம்ம எடுத்துட்டா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசை சாப்பிடும் போது சட்னி, சாம்பார் வச்சு கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. கூடவே இந்த பொடியை 1 டேபிள் ஸ்பூன் வச்சு சாப்பிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா ப்ளைனாக தொட்டு சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான இட்லி பொடியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த இட்லி பொடியை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது கூட நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி சாப்பிட்ட ஃபீலும் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.